மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு குருகுல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்வில் ஒரு கலந்துரையாடலுக்காக இரு ஆசிரியர்களாக திருஞான சம்பந்தன் ஆகிய நான், கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி மற்றும் கொழும்பு இந்து கல்லூரி ஆசிரியர் சிந்தனை செல்வன் சார் அவர்களும் இப்பொழுது இந்த நிகழ்விலே நாம் மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஆராய இருக்கின்றோம். அதாவது இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற உயர்தர பரீட்சை பௌதியவியல் வினாப்பத்திரத்தை நாங்கள் தொடர்ச்சியாக அதற்குரிய விடயங்கள் சம்பந்தமாக ஆராய இருக்கின்றோம். அது பற்றிய ஒரு அறிமுகத்தை இப்பொழுது சிந்தனை செல்வன் சார் ஆசிரியர் அவர்கள் உங்களுக்கு நிகழ்த்துவார். இன்றைய குருகுலம் நிகழ்ச்சியில் நாங்கள் மாணவர்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் இன்று பௌதீகவியல் பாடத்தில் இந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது என்பது முக்கியமான ஒரு காரணம். இந்த வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கும் போது முதல் இந்த பாடத்திட்டத்தை சரியாக புரிந்து கொள்ள வேணும். இந்த பாடத்திட்டத்தில் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது, அந்த ஒழுங்கமைக்கப்பட்டதின்படி நீங்கள் இங்கே ஆன்சர் பண்ண பழகணும். உதாரணமாக இப்போ முதலாவது ஸ்ட்ரக்சர் கொஷனை எடுத்தால் அது எந்த பாடத்தில் வருகிறதுன்றதை நீங்கள் முதல் புரியவன். இப்போ தொடர்ந்து பல வருடங்களாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடத்திட்டத்தில் முதலாவது பாடம் அல்லது இரண்டாவது அலகு வந்து கொண்டிருந்தது. இப்போ கடந்த வருடம் மட்டும் எங்களுக்கு இந்த 10வது அலகில் இந்த முதலாவது கொஷன் வந்திருக்குது. அப்போ நீங்கள் எதிர்பார்த்து போகிற வினாக்கள் சில சமயம் உங்களால் செய்ய முடியலாமல் இருக்கலாம். இதை செய்வதற்கு நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு போக வேணும். மாணவர்களாகிய நீங்கள் இந்த பாடம் என்பது உங்களுக்கு தெளிவாக இருக்க வேணும். இப்பொழுது நாம் அந்த கடந்த காலங்களிலே வந்த வினாக்களிலே ஒரு மாற்றத்தை ஆசிரியர் எங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வாறென்று கேட்டால் அடிப்படை பௌதியவியலும் பொறியியல் பாடத்திட்டங்கள் தான் முதலாவது வினாவாக கற்ற வினாக்களில் வந்து கொண்டிருந்தது. இந்த 2019ஆம் ஆண்டு வினாபத்திரத்திலே முதலாவது வினா அலகு 10க்குரிய ஒரு விடயம் வந்திருக்கின்றது. இது ஒரு விதிவிலக்காக ஆரம்பமாக இருக்கின்றது என்பதை ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதிலே முதலாவது வினாவாக நமக்கு வந்திருக்கின்றது ஒரு மேற்பரப்பு விசை சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் தான் வந்திருக்கிறது. இது ஆசிரியர் குறிப்பிடுறார் ஏற்கனவே நடந்த வினாக்களில் இருந்து ஒரு மாறுபட்ட ஒரு கட்டமைப்பாக இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்க. இப்பொழுது இந்த வினாக்களை நாங்கள் செய்வதற்கான ஒரு ஆயத்தத்திலே அந்த விடயத்துக்கு வருவோம். இப்பொழுது நாங்கள் அவதானிக்கப்பட வேண்டிய விடயம் அமைப்பு கற்ற வினாவிலே முதலாவது விடயம். அந்த விடயம் என்னென்று கேட்டால் திரவம் ஒன்றின் பரப்பொழுவியை துணிவதற்கான, அதாவது மேற்பரப்பு விசையை துணிவதற்கான ஒரு மைத்துளை ஏற்ற முறையினாலே நாங்கள் மேற்பரப்பு விசையை துணிய போகின்றோம். அதுக்கான கட்டமைப்புகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, ஆய்வுகூட கட்டமைப்புகள். அதிலே மிக முக்கியமான ஒரு விடயம் என்ன விடயம் என்று கேட்டால் அந்த மைத்துள குழாய், அதாவது முதலாவது வினா மைத்துள குழாயின் அச்சு வழியே ஒரு குறுக்குவெட்டை அந்த படம் காட்டுகின்றது. அந்த படத்திலே நாங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விடயம் எவ்வாறு மேற்பரப்பு விசை தாக்குகின்றது, அதிலே தொடுகை கோணம் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்றவற்றை இப்பொழுது ஆசிரியர் குறிப்பிட்டுக் கொள்வார். இப்பொழுது இந்த முதலாவது வினாவை நாங்கள் எடுத்து நோக்கும் பொழுது இந்த மேற்பரப்பு இழுவை என்பது இந்த இரண்டு சுவர்களுக்கும் திரவத்துக்கும் இடையே உள்ள ஒரு விசை. இந்த விசையை நாங்கள் முதல் குறிக்க தெரியவன். உதாரணமாக முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வியில முதலாவது வினாவை கேட்டிருக்கிறார்கள். இந்த குழாய்க்கு இடையே இந்த பிறையுருவை சரியான வளத்தில் வரையவன். இந்த பிறையுருவை வரையும் பொழுது நீங்கள் சரியான, அதாவது இந்த தீட்டா <π/2 90 விட குறைவாக இருக்க வேண்டும். இப்ப இந்த 90 விட குறைவாக இருக்கிறதுக்கு நீங்க வரையணும் முதலாவது. அப்ப அதுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது இரண்டாவது அந்த கோணத்தை குறிக்க, தொடுகை கோணம். தொடுகை கோணம் என்பது 90 விட குறைவாக இருக்க வேண்டும். மூன்றாவது மற்ற அதில் அந்த விசையை நாங்கள் குறிப்பிட வேண்டும், மேற்பரப்பு விசையை குறிப்பிட வேண்டும். இந்த மேற்பரப்பு விசை குறிப்பிடுறதுக்கு ஒரு புள்ளியும், அந்த பிறையுருவை வரைகிறதுக்கு ஒரு புள்ளியும், அந்த கோணத்தை குறிப்பதற்கு ஒரு புள்ளியும் வழங்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த புள்ளிகளை நீங்க சரியா பெற வேணும் என்றால் நீங்க கட்டாயம் அந்த உங்களோட பாடத்திட்டத்துக்கு அமைவாக நீங்கள் இது என்ன செய்ய வேணும், குறிக்க வேணும். அடுத்த மேட்டர் உங்களுக்கு
இந்த அநேகமான மாணவர்கள் போன வருடம் நாங்கள் இந்த மார்க்கிங்கு போன பொழுது அநேகமான மாணவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இந்த பிறையுருவை சுவரில் குறிக்கிறார்கள். ஏன் சுவரில் குறிக்கிறார்கள் என்று எனக்கு கண்டா விளங்கவில்லை. காரணம், அவர் சுவர் மைத்துள குழாயின் சுவர் என்று தரப்பட்டிருக்கு. ஆனால் மாணவர்கள் எல்லாரும் சுவரில் குறித்திருக்கிறார். ஏன் என்றது விளங்கவில்லை. அதை கவனமாக நீங்கள் வாசிக்க வேண்டும். ஆக இந்த வாசிக்கிறது என்றது மிக மிக இம்பார்ட்டன்டான மற்றது. அடுத்தது, இந்த பாடத்திட்டத்தை பொறுத்தவரையில நாங்கள் என்ன மாதிரி ஆன்சர் பண்ண வேணும் என்றது எங்களுக்கு தேவையானது ஒன்று. அதாவது கேட்கப்பட்ட அந்த வினாவுக்கு தேவையான ஆன்சரை மட்டும்தான் நீங்க வழங்க வேண்டும். மேலதிகமான ஆன்சர் இருக்கக்கூடாது. உதாரணமாக 2வது கேள்வியை நீங்க இப்பொழுது ஆசிரியர் குறிப்பிட்டிருந்தார், அதிலே 3 புள்ளிகள் வழங்கப்பட்டிருப்பதை. அதிலே மேற்பரவலிசையை குறிப்பதற்கும், மற்றது பிறையுருவை சரியாக வரைவதற்கும், அடுத்தது அந்த தொடுகை கோணத்தை சரியாக குறிப்பிடுவதற்கும். அந்த ஆசிரியர் மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். இங்கே ஒரு சுத்தமான கண்ணாடி, தூய நீர், ஆகவே தொடுகை கோணம் 90ஐ விட குறைவாக இருக்க வேண்டும். அந்த விடயத்தை நன்கு கவனித்து அங்கே உள்ள தொடுகை கோணத்தை குறிப்பதுடன் மேற்பரப்பு விசையையும் சரியாக குறிக்கப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதிலே அநேகமான மாணவர்கள் குழாய்க்குள்ளே குறிப்பதற்கு பதிலாக அதிலே சுவர்களில் குறிப்பிட்டதை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். சுவர் தடிப்பாக இருக்கின்றது. நீங்கள் திரவத்தின் மேற்பரப்பிலும் திண்மத்தின் மேற்பரப்பிலும் தான் அந்த மேற்பரப்பு விசையை நீங்கள் குறிக்க வேண்டும். என்றால் தொடுகை கோணம் என்றால் என்ன? திண்ம மேற்பரப்பின் தொடலிக்கும் திரவ மேற்பரப்பின் தொடலிக்கும் இடைப்பட்ட திரவத்தினுள் இருக்கும் கோணம் என்று தெளிவாக ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்பொழுது நாங்கள் மேலும் அடுத்த வினாவை நோக்கி நகர்வோம். இந்த மைத்துள குழாயில் உள்ள திரவ நிழலின் உயரம் ஏச்சிக்கான ஒரு கோவியை, திரவ நிழலின் உயரம் ஏச்சிக்கான ஒரு கோவியை என்ன கணியங்களில், அதாவது அடர்த்தி, குழாயின் ஆரை மற்றும் புவியீர்ப்பு ஆறுமுடுகள், அத்துடன் தொடுகை கோணம் தீட்டா என்பவற்றில் தருக என கேட்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் அதை பற்றி கூறுங்கள். இந்த முக்கியமாக நாங்கள் 2 வகையாக இந்த ஆன்சருக்கு நகரலாம். ஒன்று மேலதிக முக்கமுறை, 2வது மேலதிகமான நிறைக்குரிய விசையை சமப்படுத்த போறோம். அப்ப 1வது முறையில் இங்க சொல்லப்பட்டிருக்கு என்னென்றால் இந்த மேலதிக நிறையை சமப்படுத்துறது. மேலதிக நிறை என்றால் பாத்திரத்திற்கு மேலே உயர்ந்த நீரினது உயரத்துக்கு சமனான ஒரு விசை ஒன்று அங்க வரப்பட்டு, ஆகவே அந்த விசை என்னென்று சொன்னால் சுத்தவர எங்களுக்கு எஃப் என்ற விசை இருக்கு. எஃப் காஸ் தீட்டா மேல் நோக்கி, கீழ் நோக்கி உள்ள விசை எம்ஜி. அப்ப இந்த எஃப் காஸ் தீட்டா, எஃப் என்றது எங்களுக்கு தெரியும் டி இன்டு எல். டி மேற்பரப்பு, எல் தொடுவோம் சுற்றளவு, சுற்றளவு. அப்ப டி இன்டு எல், அப்ப டி இன்டு எல் காஸ் தீட்டா. எல்லுக்கு பதிலாக நாங்க போட போறோம் 2πr, அதாவது குழாயின் சுற்றளவு 2πr. அப்ப டி இன்டு 2πr காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம்ஜிக்கு போட போறோம். இந்த உயரம், உயர்ந்திருக்கிற உயரம் எம்ஜி. அப்ப எம்ஜி என்று சொன்னால் குறுக்குவெட்டு பரப்பு தர அதன் உயரம் πr² h ரோ, πr² h கன அளவு, ரோ അതിന്റെ അടർത്തി ആവ് തിരിവ് വന്നിടും ഇൻറ്റു ജി. πr² h ഇൻറ്റു റോ. இதை சமப்படுத்தியோட உங்களுக்கு சிம்பிளாக ஆன்சர் வரும் h rho g சமன் 2t/r cos θ. இங்க கவனமா இருக்கணும், r என்றது குழாயினார், குழாயினார். இதுல குழாயினாரை வேற பிறையுருவினாரை வேற. குறிப்பாக நாங்கள் இந்த குழாயினாய்க்கும் பிறையுருவினாரைக்கும் வித்தியாசம் தெரியும். நாங்கள் இப்ப இந்த மேலதிக அமுக்க முறை என்ற ஒரு முறை இருக்கு. அடுத்தது திரவ நிழலின் நிறையை சமப்படுத்துகின்ற முறை. இந்த முறை 2ஐயும் நாங்கள் ஒரு சிறு விளக்கத்துடன் நாங்கள் இந்த போர்ட்ல ஒருக்கா பார்ப்போம். இதுல நாங்கள் இது குழாயின் உட்பரப்பு. அப்ப இந்த இது வெளியில உள்ள மேற்பரப்பு, இது குழாயின் வெளி
இந்த பரப்பெல்லாம் குழாயின் வெளிச்சுவர். உள்மேற்பரப்பிலை நாங்கள் இதுதான் பிறையுறு. இந்த வெளியில உள்ள உயரம் இது. ஆவி இந்த உயரம் h. நாங்க இதுல உள்ள இந்த மேற்பரப்பிழுவாய் f. இந்த குழாயின் ஆரே r. இது r. அப்ப இந்த திரவ நிரலின் நிறை mg. mg தான் m. எஸ் mg. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? இப்ப இந்த கோணம் தீட்டா. ஆவே எங்களுக்கு f cos theta இது f சமன் mg. கீழ் நோக்கி உள்ள விசை இது திரவ நிரலின் சமனுரை. அப்ப இதுல நீங்க பிரதியிட போறீங்க. f க்கு பதிலா t into l. இந்த l 2 pi r. இந்த 2 pi r t into l cos theta mg ഇതിന്റെ കുറുക്കുവെട്ട് പരപ്പ്, ഇതിലുള്ള കുറുക്കുവെട്ട് പരപ്പ് into h, அதாவது pi r squared. ஓகே, குறுக்குவெட்டு பரப்பு h. ஓகே, ரைட், ரோ into g. இதை நீங்க சமப்படுத்தி விட்டீங்க என்றால் இது சமன்பாடு வந்து h rho g is equal to 2t over r cos theta. இதுதான் அங்கே எதிர்பார்க்கப்பட்ட சமன்பாடு. இது முதலாவது மெத்தட். இரண்டாவது மெத்தட் நாங்க இரண்டாவது மெத்தட்டை ஒருக்கா பார்ப்போம். இரண்டாவது மெத்தட்டை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இது குழாய். இந்த குழாயில இது திரவம் மேலே எழுந்திருக்குது. இது பாத்திரத்தில் உள்ள திரவ மட்டம். மேலதிக அமுக்க முறை. இதுல உள்ள அமுக்கம் பை. இது வளிமண்டல அமுக்கம் பை. இந்த இதுல உள்ள அமுக்கம் பை மைனஸ் 2t ஓவர் கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆர் என்ன? இந்த பிறையுருவின் ஆரை. இந்த பிறையுருவின் ஆரை தான் கேபிட்டல் ஆர். பிறையுருவின் ஆரை. ஆகவே இதுல உள்ள அமுக்கத்தை நாங்க சமப்படுத்த போறோம். இதுல உள்ள அமுக்கம் என்ன? பை மைனஸ் 2t ஓவர் ஆர் பிளஸ் h rho g. எஸ், h rho g. இதுல என்ன அமுக்கம்? இதுல உள்ள அமுக்கம் என்ன அமுக்கம்? பை. அப்ப நாங்கள் ஒரே கிடைமட்டத்திலே அமுக்கம் சமன். ஆகவே பை is equal to 2t over r minus h rho g. இப்ப எங்களுக்கு ப்ராப்ளம் வந்துட்டது. h rho g is equal to 2t over capital R. 2t over capital R. அப்ப கேபிட்டல் ஆருக்கு நாங்கள் ரிலேஷன்ஷிப் எடுக்கணும், தொடர்பு எடுக்கணும். அந்த கேபிட்டல் ஆருக்குரிய தொடர்பு என்னென்றால் cos theta சமன் சிம்பிள் ஆர் ஓவர் கேபிட்டல் ஆர். சிம்பிள் ஆர் குழாயினாரே, கேபிட்டல் ஆர் பிறையுருவினார். அப்ப நாங்க இதை கொண்ட பிரதியிட்டோமாக இருந்தால் h rho g is equal to 2t over simple r cos theta. That's all. முடிஞ்சது. அப்ப இப்ப இரண்டாவது வினாவுக்கான விடையை நாங்கள் இப்ப பார்த்து முடித்திருக்கிறோம். அடுத்த வினாவை இப்பொழுது உங்களுக்கு இந்த மைத்துளை ஏற்றத்துக்கான கோவையை 2 முறைகளில் பெறலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதிலே ஒரு முறை அந்த மேற்பரப்பு விசையால வார விசையை நாங்கள் நிறைக்கு சமப்படுத்துவதன் மூலம் ஏச்சுக்கான ஒரு கோவையை பெற்றுக்கொள்ளலாம்.
அது முறை ஒன்று. இரண்டாவது முறை என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆசிரியர், அதாவது மிகை அமுக்க கோட்பாட்டை பயன்படுத்தி. ஆனால் இந்த மிகை அமுக்க கோட்பாட்டை பயன்படுத்தும் பொழுது ஒரு நடைமுறை பிரச்சனை இருக்கின்றது. அதிலே வருவது புறையுருவின் ஆரை தான் வரும். ஆகவே அதை குழாயின் ஆரைக்கு மாற்ற வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. அதுக்கு ஆசிரியர் உங்களுக்கு நேரடியாக போட்டு காட்டி இருக்கின்றார். கொஸ்டீட்டா என் சமன் சிமோலாருங்கள் கபிலார். சிமோலார் வந்து குழாயின் ஆரை, கபிலார் வந்து புறையுருவின் ஆரை. ராய். ஆகவே இரண்டு முறைகளில் நாங்கள் மைத்துளை ஏற்றத்துக்கான கோவையை பெறலாம் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்த வினாவை நாங்கள் வருவோம். இதிலே வந்து உங்களுக்கு தெரியும் என்ன கோவை எடுக்க சொல்லி இருக்குன்னு சொன்னால், மூன்றாவது வினாவாக H சமன் 2TROG என்ற ஒரு பெருமானத்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன எடுகோலை பயன்படுத்துவீர்கள் என்பதை குறிப்பிட்டு அந்த கோவையை எடுக்கும் விதத்தை இப்பொழுது உங்களுக்கு ஆசிரியர் எடுத்து காட்டுவார். இப்பொழுது இந்த HOG சமன் 2T/R cos θ. அப்ப கேட்டது H சமன் 2T/ROG. ஏற்கனவே அங்க சமன்பாடு தரப்பட்டதுண்டு. ஆகவே அந்த சமன்பாட்டை நாங்கள் அப்படியே எழுதி முடியாது. ஏனென்று சொன்னால் கேட்கப்பட்ட வினாவை திருப்பி எழுதின மாதிரி இருக்கு. அப்ப நாங்கள் இங்கே எடுக்க வேண்டிய முதலாவது வேலை இந்த HOG சமன் 2T/R cos θ. அதில் cos θவின் வேல்யூ உண்டு என்று சொல்லுவோம். அதாவது தீட்டா 0 என்று சொல்லுவோம். தீட்டா 0 என்று சொல்லுவோம். ஏனண்டா cos 0 தான் என்ன உண்டு. ஆகவே HOG சமன் 2T/R cos θவில் தீட்டா ஒன்று போயிடும். ஆகவே HOG சமன் 2T/R சிம்பிள் R. ஆகவே அவர் கேட்டது எச்சை தான் கேட்டது. ஆகவே நாங்கள் அந்த எச்சை கொடுக்க வேணும் தானே. எச் கட்டாயம் எழுவாய் மாற்றி இருக்கவும். அப்ப கேட்கப்பட்டதை விட்டு நீங்கள் HOG சமன் 2T/R என்று கொடுக்கிறது சிறந்த ஆன்சர் அல்ல. அப்ப கட்டாயம் நீங்க கொடுக்க வேண்டியது H சமன் 2T/ROG. அடுத்த வினாவை எங்கள் இப்பொழுது ஆசிரியர் இந்த வினாவிலே ஒரு குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வாறான ஒரு விடயம், ஒரு சுத்தமான கண்ணாடிக்கும் தூய நீருக்கும் இடைப்பட்ட கோணம் தொடுகை கோணம். அந்த தொடுகை கோணம் 0 என்பதை எடுகோளாக எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் cos θ அந்த தீட்டா 0 என்பதாலே 1 என்ற பெருமானத்தை எடுக்கும். இன்னொரு விதத்தில் ஆசிரியர் சொன்னார், தீட்டா மிகச்சிறியதும் ஆரியலும் இருப்பின் cos θவை நாங்கள் 1 என எடுக்கலாம். அதை நாங்கள் எடுத்து காட்ட வேணும் அந்த இடத்தில். அதன் மூடாக H சமன் 2T/ROG என்பதை அங்கே பிரதியிட்டுக் கொள்ள முடியும். என்றால் இந்த பரிசோதனையினுடைய நோக்கம் மேற்பரப்பு விசை துணிதல். அதனை அடைவதற்கான சில அணுகுமுறைகளைத்தான் இந்த வினாவிலே கேட்கப்பட்டிருக்கு என்பதை கவனத்தில் கொள்க. ரைட். அடுத்த வினாவை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். என்ன வினாவென்றால், அந்த தரப்பட்ட திரவம் ஒன்றிலே நாங்கள் இந்த ஏச்சை பெறும்போது எடுகோள்கள் சிலதுகளை திருப்திப்படுத்த வேண்டியுள்ளது. அதிலே மிக முக்கியமான விஷயம், பரிசோதனை நடைமுறையை சரியாக ஒழுங்குமுறையில் குறிப்பிடுக என்று கேட்டுள்ளது. இப்பொழுது அதனை ஆசிரியர் அவர்கள் சுட்டிக்காட்டுவார். ரைட். இப்பொழுது அந்த எடுகோள், சில பேருக்கு எடுகோள் என்றது பெரிய கரைச்சலான ஒரு வேர்ட் மாதிரி முடிந்து விட்டது. என்ன எடுகோள், இதிலே என்ன எடுகோள்? அப்ப எடுகோள் என்று சொல்லிக்கலை அங்கே நாங்கள் முற்காப்பை எழுதுறதா பரிசோதனை எழுதுறதா அன்றது பெரிய ஒரு குழப்பம் இதுல. அப்ப எங்களுக்கு உண்மையாக அங்க கேட்கப்பட்ட வினா என்னென்றால், அந்த பரிசோதனை குழாயில சுத்தம் செய்யறதான் நாங்கள் எடுகோள் என்று சொல்லியிருக்கிறேன். அப்ப அந்த சுத்தம் செய்யறதுன்றது அங்கே சொல்லப்பட்டிருந்தால் மாணவர்கள் இலகுவாக அங்கே ஆன்சர் பண்ணி இருக்கலாம். ஆனால் அப்படி கேட்கவில்லை. எடுகோள் பரிசோதனையில் உள்ள எடுகோள்கள் என்று தான் கேட்டிருக்கிறேன். தரப்பட்ட திரவம் ஒன்றில் மேலே மூன்றில் குறிப்பிடப்பட்ட எடுகோளை திருப்திப்படுத்துவதற்கு பின்வரக்கூடிய பரிசோதனை நடைமுறை. பரிசோதனை நடைமுறை அங்கே அப்ப என்ன இல்லை என்றால் முற்காப்பு அல்ல, இது பரிசோதனை நடைமுறை. அப்ப பரிசோதனையில செய்ய வேண்டிய ஒன்று. நீங்கள் எப்பொழுதும் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிக்கலை பரிசோதனை நடைமுறை என்று கேட்கிறபடியால் நீங்கள் லேப்பில் நிக்கிறீங்க, லேப்பில் நின்றுதான் இந்த ஆன்சர் பண்ணுறீங்க. அதான்
அப்ப லெப்ல நின்று ஆன்சர் பண்ணுறீங்க யோசிச்சா நீங்க எழுதக்கூடியதாக ஒரு இலகுவா. அப்ப இந்த முதலாவது வேலை இந்த குழாயை சுத்தம் செய்ய வேணும். அதுக்கு நாங்க காரம், அமிலம், தூய நீர் இவற்றால கழுவ வேணும். அடுத்தது இதை உலர்த்த வேணும். ஏனென்று சொன்னால் அசுத்தங்களால இந்த மேற்பரப்பிழுவை பாதிக்கப்படும். மேற்பரப்பிழுவை என்றது அசுத்தங்களால பாதிக்கப்படும். ஆகவே நாங்கள் குழாயை கட்டாயம் என்ன செய்ய வேணும்? சுத்தப்படுத்தும். அப்ப அதுக்குத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அந்த ஆன்சர். காரம், அமிலம், தூய நீரால் அல்லது காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர் இதால நாங்கள் என்ன செய்வோம்? கழுவி உலர்த்தவும். அப்ப இந்த ஓர்டர் முக்கியம். முதலாவது எப்பொழுதும் காரம், அமிலம், தூய நீர், இது ஓர்டர். மாறி எழுதினாலும் நாங்கள் போன முறை நாங்கள் மார்க்ஸ் கொடுக்க இல்லை. அது என்னண்டா அவருக்கு ஓர்டர் தெரியாது. அப்ப இந்த ஓர்டரை நீங்க கவனிச்சு வச்சிருக்க வேணும். அடுத்த கேள்வி இருக்கும் பார்ப்போம். இப்பொழுது ஆசிரியர் இந்த மைத்துன குழாயை சுத்தம் செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கின்றது. இது ஏற்கனவே பல இடத்திலே கேட்கப்பட்டிருந்தாலும் இதிலே அந்த பிள்ளைகளுக்கு மயக்கமான ஒரு நிகழ்வு நடந்ததாக ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். அந்த ஒழுங்கு, அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும், மைத்துள குழாய் அசுத்தமாக இருந்தால் மைத்துள எழுகை வேறுபடும், மாணவருக்கு மாணவன் வேறுபடும். ஆகவே குழாயை சுத்தம் செய்ய வேண்டும். அதிலே அந்த ஒழுங்குமுறை மிக முக்கியமானது. முதலிலே காரத்தினாலும் அதன் பின்னர் அமிலத்தினாலும் பின்னர் காய்ச்சி வடித்த நீர்னாலும் கழுவப்பட்டு சுத்தமாக்கப்பட வேண்டும். அதிலும் இன்னொரு விடயத்தை ஆசிரியர் குறிப்பிட்டிருந்தார், இறுதியாக உலர்த்தப்படல் வேண்டும் என்ற ஒரு விடயத்தை மேலுமாக குறிப்பிட்டிருக்கின்றார். ரைட். இப்பொழுது நாங்கள் அடுத்த வினாவை நோக்கி நகர்வோம். அந்த ஏச்சை துணிவதற்கு, அதாவது மைத்துளை ஏற்றம் ஏச்சை துணிவதற்கு தேவையான வாசிப்புகளை பெறுவதற்கு முன்னர் உருவிலே காட்டப்பட்டுள்ள பரிசோதனை ஒழுங்கமைப்பில் செய்ய வேண்டிய செப்பம் செய்கை, செப்பம் செய்கை யாதென்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதனை ஆசிரியர் அவர்கள் பொழுது குறிப்பிடுவார். இந்த செப்பம் செய்கை இங்கேயும் நான் திருப்ப உங்களுக்கு குறிப்பிடுறது என்னென்றால், நீங்கள் பரிசோதனை சாலையில் நிற்கிறீர்கள், அந்த விளங்க பரிசோதனை சாலையில் நிற்கிறீர்கள் என்றால் தான் அது செய்யலாம், செப்பம் செய்கை. அப்ப நாங்கள் இங்க தரப்பட்ட உருவை பார்க்க வேணும். அந்த உருவில என்ன இருக்குது? ஆய்வு கூட ஜாக்கி இருக்குது. அதுல ஒரு காட்டி போட்டு நாங்கள் ஊசிய நுனியால திரவ மேற்பரப்பை தொட செய்திருக்கிறோம். அப்ப இந்த திரவ மேற்பரப்பை தொடுமாறு ஆய்வு கூட ஜாக்கை உயர்த்துதல் வேண்டும். இதான் ஆன்சர். அப்ப எங்களுக்கு அந்த முக்கியமான பாயிண்ட் என்னென்றால், திரவ மேற்பரப்பு ஊசி தொட்டாத்தான் நாங்கள் அதில இருந்துதான் உயரம் அளக்க. அப்ப ஊசி தொடுகிறதை அங்க நீங்க விளங்கப்படுத்த வேணும். இதை விட வேற வேற ஆன்சர்களும் வழங்கப்பட்டிருந்தது. உதாரணமாக ஆய்வு கூட யாக்கானது உயர்த்தப்படுவதற்கு திரவ மேற்பரப்பை தொடும் வரை காட்டியின் நுனி செப்பம் செய்யப்படுத்த வேணும். அப்ப காட்டியின் நுனி செப்பம் செய்யறதுன்றது ஏற்கனவே நாங்கள் குழாயிலே அதை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய முடியாது, ஏனென்றா அது இணைச்சிருக்கும். இப்ப நாங்கள் ஆய்வு கூட யாக்க உயர்த்தி அந்த நுனியை திரவ மேற்பரப்பிலை தொடர்ச்சி. அடுத்த கேள்வி இருக்கா பார்ப்போம். இப்பொழுது பிள்ளைகள் ஒரு விடயத்தை ஆசிரியர் குறிப்பிட்டிருந்தார், குழாயுடன் ஊசி இணைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப ஊசியினுடைய நிலையை மாற்ற முடியாது. அப்ப இந்த மேசைன்ற உயரத்தை மாற்றக்கூடியதாக இருப்பதால அதுக்கு யாக்கு என்று போட்டிருக்கிறார்கள். அதிலே உள்ள திருகை சுத்துவதன் மூலம் அல்லது அதாவது மேலே உயர்த்தலாம் அல்லது கீழே பதிக்கலாம். அப்ப ஆசிரியர் குறிப்பிடுறார், அந்த யாக்கை அந்த திருகாணியை சுழற்றுவதன் மூலம் முகவையை மேலே உயர்த்தி ஊசியின் கீழ்முனை நீர் மேற்பரப்பை மட்டுமட்டாக தொடுமாறு செப்பம் செய்தல் வேண்டும். ஆனாலும் இன்னொரு விடயத்தையும் ஆசிரியர் குறிப்பிட்டிருந்தார், ஊசியையும் செப்பம் செய்யலாம் என்று. ஆனாலும் முன்னுரிமை இந்த நீர்கொண்ட முகவியை யாக்கை பாவித்து உயர்த்துவதே சிறந்தது என்பதை குறிப்பிட்டிருந்தார். ரைட். இப்பொழுது நாம் அடுத்த வினாவுக்காக நகருவோம். இதிலே பாருங்கள், ஒரு வரைவு கீறப்பட்டிருக்கின்றது. இந்த வரைவுக்கு என்ன விடயம் என்று சொன்னால், இந்த 6 வாசிப்புகளை பெறுவதற்கு ஆக குறைந்தது 6 வாசிப்புகள் ஒரு வரைவுக்கு தேவை, ஒரு நேர்கோட்டு வரைவுக்கு. அந்த 6 வாசிப்புகளையும் பெறுவதற்காக 6 மைத்துள குழாய்களை பயன்படுத்துகின்றார். அந்த 6 மைத்துள குழாய்களையும் பயன்படுத்தி பெறப்பட்ட வரைவை கீழே காட்டப்பட்டிருக்கிறது.
அந்த வரைவிலே சாராமாறி சாந்தமாறி என்ற ஒரு விடயம் வினவப்பட்டிருக்கிறது. அதனை பற்றி இப்பொழுது ஆசிரியர்கள் குறிப்பிடுவார். இந்த சாராமாறி சார்ந்த மாறி சார்ந்த மாறி என்றது நாங்கள் மாற்றுகின்ற போது அது மாறுகின்றது சார்ந்த மாறி. நாங்கள் மாற்றுகின்றது சாரா மாறி. இது கணக்க குழப்பமா இருக்குது மாணவர்கள். சாரா மாறி சார்ந்த மாறி. உங்களுடைய தாய் தந்தையர் சாராத ஒரு மாறி, நீங்கள் அதுல சார்ந்திருக்கிற மாறி. அப்ப தாய் தந்தையரை நீங்கள் எக்ஸ் அச்சண்டு நிற்க வேணும், நீங்கள் y அச்சண்டு நிற்க வேணும். தாய் தந்தையர் எக்ஸ் அச்சண்டும் y அச்சு மாணவர். ஏனென்றால் மாணவர்கள் தாய் தந்தையரை சார்ந்துதான் இருக்கிறார். ஆவி சாராத மாறி தாய் தந்தையர் எக்ஸ் அச்சு, சார்ந்த மாறி y அச்சு மாணவர். அவங்க மாறுகின்றது குழாயினாரை. ஆவே நாங்கள் எக்ஸ் அச்சுல வச்சிருக்க வேண்டியது குழாயினாரை, வையச்சில வச்சிருக்க வேண்டியது இந்த உயரம். ஏன் குழாயின் ஆரையை மாற்ற 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 அந்த உயரம் மாறும். அப்ப எங்களுக்கு இந்த உயரத்தை நாங்கள் அளக்கிறது இந்த பரிசோதனையில அளக்க போறோம். குழாயை நாங்கள் தான் வெவ்வேறு குழாயை நாங்க போட போறோம். அப்ப இதுல முக்கியமான மற்ற என்னன்னா குழாயினாரே மாற்ற போறோம். அப்ப இப்ப அடுத்த பிரச்சனை, இந்த சமன்பாட்டிலை ஆரை எடுக்கிறதா எக்ஸ் அச்சிலை, ஒன்றின் கீழ் ஆரை எடுக்கிறதா எக்ஸ் அச்சிலை அன்றொரு பிரச்சனை மாணவருக்கு வந்து. அப்ப நாங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு ஒரு ஏகபரிமாண வரைவென்று சொன்னால் அது நேர்கோடு. அப்ப நேர்கோடு வரைய வேணும் என்றால் ஒன்றின் கீழ் ஆர் எக்ஸ் அச்சில இருக்க வேணும், y எக்ஸ் இருக்க வேணும். ஒன்றின் கீழ் ஆர் என்றது தான் இங்க சாராமார். அப்ப ஆரண்டு கொடுத்தால் அங்க மார்க்ஸ் இல்லை. அப்ப ஒன்றின் கீழ் ஆரண்டு கொடுத்தா தான் நாங்கள் புள்ளி வழங்கினாங்க. ஒன்றின் கீழ் ஆர் எக்ஸ் அச்சில, y அச்சில எக்ஸ். இதுக்கு கிராஃப்னா நேர்கோடு வரை. இனி இந்த நேர்கோட்டிலே அவர்களே படித்திறன் காண்பதற்குரிய தரவுகளை தந்திருக்கிறார், இரு புள்ளிகளை தந்திருக்கிறார். அந்த கேள்வியை பற்றி ஒரு பார்ப்போம். இப்பொழுது ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சாராமாறி சாந்த மாறி பற்றிய ஒரு விடயத்தை. அதில் இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஆசிரியர் குறிப்பிடுறார். 6 மைத்துள குழாய்கள் என்றபடியால அந்த மைத்துளை ஆரை தான் மாறுபடுகின்றது. அதோட அந்த ஆரை மாறுபடுவதால் உயரம் மாறுபடும். இதில் வந்து உங்களுடைய கோவையை ஞாபகப்படுத்தி பாருங்கள். H7 2T/R ρg என்றால் நாங்கள் ஏற்கனவே கொஸ்டிட்டாக கொண்டு போட்டுட்டோம். அதில் Hல எப்படி மாறப்போகுது என்றால் ஆரையை மாற்றும் பொழுது. ஆகவே ஆசிரியர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் 1/r அதாவது ஆரை, ஒன்றுங்கள் ஆரை, அதுதான் சாராமாறி என்ற அதுக்குத்தானே 6 குழாய்கள் தெரிவு செய்திருக்கிறார். அந்த ஆரைக்கு ஏற்ப H மாறுபடும். ஆகவே அதுதான் YH என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இப்பொழுது நாம் அடுத்த வினாவை நோக்கி நகர்வோம். இதிலே கேட்கப்பட்டது வரைவிலே படித்திறனை கணித்து அந்த படித்திறனில் இருந்து எவ்வாறு பரப்பளவியை துணியலாம் என்பதை எஸ்ஐ அலகுகளுடன் குறிப்பிடுக என்று கேட்கப்பட்டிருக்கு. அந்த வினாக்கு எவ்வாறு பிள்ளைகள் விடையளித்தார்கள் என்பதை பற்றி இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் குறிப்பிடுவார்கள். படித்திறனை நாங்கள் காண்பதற்கு முதலாவது 2 புள்ளிகள் எங்களுக்கு வேணும். 2 புள்ளிகள் ஏற்கனவே தரப்பட்டிருக்கு. அந்த 2 புள்ளிகளையும் மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேணும். அப்ப அந்த 2 புள்ளிகள் தரப்பட்டால் எங்களுக்கு படித்திறன் சமன் என்ன? y2 - y1 / x2 - x1. அப்ப நாங்கள் படித்திறனை பொறுத்த வரையில y2 என்ன y1 என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அது சாதாரண O லெவல்ல நீங்க படிக்கப்பட்ட மெத்தட். அடுத்தது x2 என்ன x1 என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஆனால் அது உங்களுக்கு கண்டுபிடிக்கிற வேலை இப்ப இலகுவாக்கப்பட்டிருந்தது இந்த 2019 இந்த கொஷன். ஏனென்று சொன்னா நேரடியாக அவர்களே தந்திருக்கிறார்கள் அந்த புள்ளியை. அப்ப அந்த புள்ளியை தந்தபடியால் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. நேரடியாக y2 - y1 / x2 - x1 என்று போட்டிங்களாக இருந்தால் படித்திறன் நேரம். அடுத்தது மிக முக்கியமான மற்ற என்னென்றால் நீங்க படித்திறனை எப்பொழுதும் அலகுடன் குறிப்பிடுங்க. ஏனென்று சொன்னால் பௌதீகவியலை பொறுத்தவரையில எந்த ஒரு ஆன்சருக்கும் அலகும் முக்கியம்,
2 தசமதானங்களுக்கு நீங்க விடை எடுக்க வேண்டியதும் அவசியம். இவ்வாறு விடை எடுக்காத பட்சத்திலே அந்த தசமதானங்கள் வேறுபடைக்க உங்களுக்கு அந்த விடைக்குரிய புள்ளி வழங்காமல் போகலாம். அடுத்தது சரியான அலகு இடாமல் விட்டாலும் அங்க இந்த புள்ளியை எடுக்க முடியாமல் போயிடும். அப்ப எங்களுக்கு சரியான புள்ளியை எடுக்க வேண்டும் என்றால் 2 தசமதானங்களில் நீங்கள் அந்த விடையை அளித்து அதற்கு அலகும் விட வேணும். அடுத்தது முக்கியமான மேட்டர் என்னென்று சொன்னால், இந்த படித்திறனை நீங்க துணியேக்கில்லை முதலே அன்னளவாக்கம் செய்யாதே, இறுதி வரை கொண்டாந்துட்டு தான் நீங்க பிறகு அன்னளவாக்கம் செய்யவும். நீங்கள் மேலேயே சில வேளை அன்னளவாக்கி கழிச்சிட்டீங்கன்னா கூட 1 தசமதானத்தில் பிழைக்கும். ஆகவே வேண்டாம் அந்த வீடு. சரி, ஆகவே இங்க நேரடியான கேள்வி படித்திறனை கேட்டிருக்கிறார். படித்திறன் வந்திருக்கு 1.404 தர 10/5 வந்திருக்கு. அதை கொண்ட நாங்கள் m = 2t/ρg பிரதியிட்டால் t எங்களுக்கு 7.02 தர 10/2 வரும். அடுத்த கேள்வியை கப்பார். இப்பொழுது இந்த வினாவிலே சில முக்கியமான குறிப்புகளை ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். வழமைக்கு மாறாக வரைவிலே 2 ஆள்கூறுகள் படித்திறனை கணிப்பதற்கு தரப்பட்டிருக்கிறார். வழக்கமாக 2 ஆள்கூறுகள் நீங்களே தெரிவு செய்து நீங்கள் எடுக்க வேண்டும். இந்த முறை அவ்வாறில்லை. அடுத்த விடயம் மிக கவனமாக குறிப்பிட்டிருக்கிறார். விடைகள் 2 தசமதானங்கள் வரை சுருக்கப்பட வேண்டும். அடுத்தது குறிப்பிட்டிருக்கிறார், நீங்கள் இறுதியாக நீங்கள் மாற்றிய விடயங்களுக்கு கூடாக இசை அலகு சர்வதேச அலகு தொகுதியிலே போட்டிருக்க வேண்டும். அப்ப இதனுடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டுமாக இருந்தால் அதிலே பாருங்கள், ஏச்சமன் அந்த அதாவது மைத்துளை ஏற்றம் 2t, அடுத்தது 1 புறம்பாக இருக்கிறது, ரோஜி கீழே. அப்ப இங்கே படித்திறன் என்னதுக்கு சமன் என்ற ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். 2t ரோஜி என்றதுக்கு சமப்படுத்தி அதன் கூடாக மேற்பரப்பு செய்ய துணிவதற்கான ஒரு முடிவை அடுத்திருக்கிறார். ரைட், அடுத்த வினாவை நாங்கள் நோக்கி நகர்வோம். இந்த நீருக்கு பதிலாக இது அந்த மைத்துள குழாய்களே எடுத்த அந்த முகவைக்கு எடுத்த நீருக்கு பதிலாக சவுக்கார நீரை பயன்படுத்தினால், சவுக்காரம் கலந்த நீரை பயன்படுத்தினால் மைத்துளை உயர்ச்சி அந்த இழுகைக்கு யாது நிகழும், அதற்கான விடியை தருக என்பதை கேட்டிருக்கிறார். இப்பொழுது ஆசிரியர் விளக்கத்தை தருவார். சவற்கார நீரை நாங்கள் இடும் பொழுது அங்கே மேற்பரப்பிளவை குறைகின்றது. முதலாவது மற்ற சவற்கார நீர் இடும் பொழுது மேற்பரப்பிளவை குறைகின்றது. அதை முதல் சொல்ல வேணும். நாங்கள் மேற்பரப்பிளவை குறைகிறதாலே திரவ எழுச்சிக்கு என்ன நடக்கும்? HOG = 2t/r cos θ நாங்கள் இருக்கவே விட்டபடியா HOG = 2t/r. அப்ப அந்த மேற்பரப்பிளவை குறையுது, ஆகவே எச்சும் குறையும். இதை நேரடியாக எழுதுறது. அப்ப அதுல முக்கியமாக அங்க கருதப்பட்டது என்னென்றால் மேற்பரப்பிளவை குறையும், ஆகவே திரவ எழுச்சியும் குறையும். அடுத்த கேள்வி. அப்ப இதிலே ஒரு ஆசிரியர் விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். நீருடன் சவுக்காரம் சேர்க்கப்பட்டால் மேற்பரப்பு விசை குறையும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். இது உங்களுடைய யதார்த்தமான ஒரு விடயத்தை யோசியுங்கள். நீங்கள் சவக்காரம் போட்டு குளிக்கின்றீர்கள், அப்பொழுது அந்த மேற்பரப்பு விசையை குறைப்பதற்கூடாக உடல்ல இருக்கிற அழுக்குகள் வெளியேறி செல்கின்றது என்றால் அந்த மேற்பரப்பு விசையை குறைக்கின்ற ஒரு நடவடிக்கை. அடுத்தது குறிப்பிட்டிருக்க ஏச்சமன் 2t/r ரோஜி, தீ குறைய அதாவது மேற்பரப்பு விசை குறைய உயரமும் குறையும் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்த வினாவுக்குள்ளே போகிறோம். அது ஒரு வேறு வினா. அப்ப இத்தோட அந்த முதலாவது கட்டுரை வினாவுக்குரிய விடயம் முடிந்து விட்டது. இப்பொழுது நாம் நகர வேண்டிய இடம் வினா 2. அப்ப எங்கட ஒழுங்குமுறையில அநேகமாக வினா 2 ஒரு வெப்ப பகுதியவியல் சார்ந்து வருகின்றது. இப்பொழுது வருகின்ற வினா ஒரு வெப்ப கடத்தாரை துணிவதற்கான ஒரு பரிசோதனை அடிப்படையாக கொண்ட ஒரு வினா உண்டு. அதை சொல்லுவார்கள் சேளின் முறை என்று சொல்லுவார். அந்த சேளின் முறையில வெப்ப கடத்தாரை துணிகின்ற ஒரு பரிசோதனையைத்தான் இதிலே குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பரிசோதனை கட்டமைப்பிலே முதலாவது வினா கேட்டிருக்கு, நீராவி புறப்பாக்கி ஒன்று தேவை. அந்த நீராவி புறப்பாக்கிலே 2 விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, P, Q, 2 குழாய்கள். அதனுடைய நோக்கங்களை பற்றி இப்பொழுது ஆசிரியர் மிக தெளிவாக குறிப்பிடுவார். இந்த
இந்த பரிசோதனையை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த எக்ஸாமுக்கு முதலே பல ஆசிரியர்கள் மட்டத்தில் மாணவர்கள் மட்டத்தில் நாங்கள் இது எதிர்பார்த்த ஒரு கொஷன். ஆகவே இந்த கொஷனை நாங்கள் கட்டாயம் ரெடி பண்ணி கொண்டு போக வேணும். ஏனென்றா நாங்கள் அநேகமாக எங்களுக்கு ஆசிரியர்களோ மாணவர்களோ பழைய பாஸ் பேப்பர்களை பயன்படுத்தி நாங்கள் என்ன கொஷன் வரும் என்றதை நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் இதை தெளிவாக போகாவிட்டால் உங்களுக்கு பி எது கியூ எதுன்னு தெரியாது. இப்போ இதில் பாவிக்கப்பட்டது கொதிநீராவி கஞ்சுகம். அப்போ கொதிநீராவி கஞ்சுகம் என்னத்துக்கு இருக்கு? கொதிநீராவி கஞ்சுகம் கொதிநீராவி உற்பத்தி ஆக்குறது. அப்போ இந்த கொதிநீரை உற்பத்தி ஆக்குறது நேரம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னென்றால் அதனுடைய அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்துக்கு சமனாக பயன்படுத்துவோம். நாங்கள் மூடி நாங்கள் இந்த கொதிநீரை கொதிக்க வைத்தால் அந்த கொதிநீராவி கஞ்சுகம் வெடித்துவிடும். ஆகவே கட்டாயம் அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்தை நாங்கள் உள்ளுக்க மெயின்டைன், அதாவது நாங்கள் வளிமண்டல அமுக்கத்தாக இருக்க வேணும். ஆகவே கியூ என்றது நாங்கள் என்ன செய்ய வேணும்? நீருக்குள்ளே அமழ்த்தி இருக்கிறோம். ஆகவே அது வளிமண்டல அமுக்கத்தை பேணுறதுக்காக வச்சிருக்கிறோம். அடுத்தது பி நீராவி வெளியேறவன். நீராவி வெளியேறும். நீராவியை வெளியேறி நாங்கள் எங்க கொடுக்க போறோம் அடுத்த வினாவில இருக்கு. ஆகவே நீராவி வெளியேறதுக்கு எங்களுக்கு பி. கியூ என்றது நீருக்குள்ளே அமழ்த்தி. இந்த பரிசோதனை அமைப்பு நாங்கள் பாடசாலையில மாறிக்கீறி இருக்கிறோம். எப்படி என்றால் கியூவை எடுத்து முன்னுக்கும் பியை எடுத்து பின்னுக்கும், அதாவது இடது பக்கம் இடம் பலத்தை மாற்றி இருக்கும். அது மாணவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கியூவை கொண்டே தொடர்ந்துட்டாங்க. அப்ப என்ன நடக்கும்? மாறுபடும். அடுத்த கேள்வி இருக்கப்போம். இதிலே ஒரு கவனம் எடுக்க வேணும். இந்த பி வந்து கொதிநீராவி பொறியில இருந்து அந்த கஞ்சகத்துக்குள்ளே கொதிநீராவியை செலுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற குழாய். குழாய் கியூ வந்து நீருக்குள்ளே அமர்ந்திருப்பதுடன் அது ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்றது. அத்துடன் அது வளிமண்டல அமுக்கத்தை பேணுவதுதான் மிக முக்கியமானது. என்றால் வெடிக்காமல் இருப்பதற்கு பாதுகாப்பு என்ற ஒரு விடயம் அங்கே முக்கியமானது. அவை மொத்தத்தில் அதனுடைய இறுதி முடிவு வளிமண்டல அமுக்கத்தோட தொடர்பை ஏற்படுத்துவதற்கு. இப்பொழுது இரண்டாம் வினாவுக்கு வருவோம். செம்மையான பேரை பெறுவதற்கு சேளின் ஆய்கருவியுடன் கொதிநீராவி வளங்கள் மற்றும் நீர் வளங்கள் ரெண்டு விடயம் இருக்கு. கொதிநீராவி வழங்க போகின்றோம், மற்ற முனையில நீர் வழங்க போகின்றோம். அந்த வளங்களுக்கு ஏற்ப ஒவ்வொன்றையும் இனம் காண வேண்டி இருக்கிறது. அதில் முதலாவது விடயம் கொதிநீராவிக்கு ஏயா பியா என்று கேட்கப்பட்டிருக்கு. அதே போல நீர் வளங்களுக்கு எல்லா ஐமா என்று வினா கேட்கப்பட்டிருக்கு. அது பற்றிய ஒரு விடயத்தை இப்பொழுது ஆசிரியர்கள் கூறுவார். இப்ப நாங்கள் முக்கியமாக பார்க்க வேணும் கொதிநீராவியை எங்க செலுத்த வேணும். இந்த பரிசோதனையில கொதிநீராவியை செலுத்த வேணும் எங்கை, அதாவது பீல இருந்து உற்பத்தியாகப்பட்ட கொதிநீர் ஏய்க்குள்ள போகணும். அப்ப ஏய்க்குள்ள போனாத்தான் அந்த முனையை நாங்கள் வெப்பப்படுத்தலாம். அப்ப இப்ப இதுக்கு காரணம் என்ன? அப்ப நாங்கள் முதலாவது இங்க ஆன்சர் எழுத வேணும் ஏ என்று எழுத வேணும், அதுக்கு ஒரு புள்ளி. அடுத்த இரண்டாவது ஆன்சர் இது ஏன் நாங்கள் இங்கே அனுப்புவோம். அப்ப இதுல முக்கியமான மற்ற கொதிநீராவி வளியை விட அடர்த்தி குறைந்தது. ஆகவே அந்த கஞ்சுகத்தை முற்றாக நிரப்பும். ஆகவே முற்றாக நிரப்பினால் அடுத்தது நடக்கும், அது உறுதி வெப்பநிலை 100°C தொடர்ந்து அந்த முனை பேணப்படும். அப்ப இதுல முக்கியமான மற்ற, அதாவது முக்கியமான புள்ளிகள், ஒன்று கொதிநீராவி வளியை விட அடர்த்தி குறைந்தது. 2, அடுத்தது அந்த கஞ்சுகத்தை முற்றாக நிரப்பி வெளியேறும். 3வது மற்ற, இது 3வது மற்ற மேலே இருந்து கீழே வரைக்கில்லை, முற்றாக நிரப்பி வெளியேறிக்க அது என்ன செய்யும்? உறுதி வெப்பநிலையில இருக்கு. நாங்க அடுத்த கேள்வியை பார்ப்போம். இப்பொழுது ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார், இந்த கொதிநீராவி கஞ்சுகத்திலே செலுத்துவதற்கு 2 நுழைவழிகள் இருக்கின்றது. ஒன்று ஏ, மற்றது பி. அப்ப கொதிநீராவி செலுத்துவது மேலிருந்து கீழாக, ஆகவே நுழைவழி ஏயை பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்தது தற்செயலாக இதிலே குளிர்நீர் செலுத்துவதாக இருந்தால் இந்த கஞ்சுகத்தினோடு நுழைவழி பியை பயன்படுத்த வேண்டும், அதாவது கீழிருந்து மேலாக செலுத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த இடத்திலே அது தேவைப்படவில்லை. மற்றது இந்த கொதிநீராவி மேலிருந்து கீழாக செலுத்துவதற்கான காரணத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்.
ஒன்று கஞ்சிகத்தை முற்றாக நிரப்பிய பின்னர் வெளியேறும், 2 கோலின் முனை தொடர்ந்து உறுதி வெப்பநிலையில் பேணப்படும். அடுத்த வினாக்களை வருவோம். நீர்வளங்கள் இந்த விடயம் என்னென்று கேட்டால், கோலின் மற்றிய முனையில நீர் வழங்க வேண்டி இருக்கின்றது, குளிர் நீர் வழங்க வேண்டி இருக்கின்றது. அதுக்கு பொதுவாக மாறாமுக்க தொட்டி பயன்படுத்தப்படும். அந்த மாறாமுக்க தொட்டியை பயன்படுத்தப்பட்ட நீர் வழங்கும் போது அதில் 2 முடிவிடம் இருக்கின்றது, எம்மா இல்லா. அதற்கான விளக்கத்தை இப்பொழுது உங்களுக்கு ஆசிரியர் தருவார். அப்ப இதுல நாங்கள் நீர் வளங்கள் இங்க தத்துவம் என்னென்று சொன்னால், நீர் பெறுகிற வெப்பம் யாரால வழங்கப்பட்டிருக்கு? கோலால. ஆகவே சிறந்த வெப்பத்தொடுகையை இந்த நீர் ஏற்படுத்த வேண்டும். யாருடன்? கோளுடன். அப்ப சிறந்த வெப்பத்தொடுக வேணும் என்றால் வெப்பம் பாயிர திசைக்கு எதிராக நீர் பாயும். அதான் சிறந்த வெப்பத்தொடுக வரும். அப்ப வெப்பம் பாயிர திசை எப்படி? கொதிநீராவி கஞ்சுகத்தில இருந்து அடுத்த முனையை நோக்கி வெப்பம் பாயுது. ஆகவே நாங்கள் எதிராக இந்த நீரை செலுத்த வேண்டும். ஆகவே எல் என்ற ஆன்சரை முதல் எழுத வேணும். அடுத்தது உறுதி நிலையை விரைவாக அடைவதற்கு அல்லது நீர் கூடிய அளவு வெப்பத்தை உறிஞ்சுவதற்கு அப்படியே நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். இப்பொழுது இந்த வினாவுக்கு ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார் என்னென்றால், கோலுக்கூடான வெப்பம் சூடான முனையிலிருந்து குளிரான முனையை நோக்கி வரப்போகுது. அப்ப சூடான முனையிலிருந்து குளிரான முனையை நோக்கி வர்றபடியால அதுக்கு எதிராகத்தான் நீரை செலுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்துக்கு வார. ஆகவே அந்த நீர் செலுத்தப்படுறதுக்கு மாறாமுக்க தொட்டி என்ற ஒரு விடயம் இருக்கின்றது என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதிலிருந்து நீங்கள் நேரடியாக தொடுக்க வேண்டிய இடம் எம் என்ற முனைக்கு தொடுத்து அந்த குளிர்நீரை செலுத்த வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இப்பொழுது அடுத்த வினாவை நோக்கி நகர்வோம். இதிலே பாருங்கள், இந்த பரிசோதனைக்காக மேலும் தேவைப்படும் 3 அளவீட்டு உபகரணங்கள் அவற்றை எழுதி அவை ஒவ்வொன்றையும் பயன்படுத்தி பரிசோதனையில் பெறப்படும் குறித்த ஒரு அளவீட்டை சுருக்கமாக குறிப்பிடுக. அதில் ஒரு அட்டவணை வடிவத்திலே குறிப்பிடப்பட வேண்டும் என்பதை இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் தெளிவாக விளக்கம் தருவார். ஆகவே இப்ப நாங்கள் இந்த சமன்பாட்டை நாங்கள் முதல் உற்று நோக்க வேணும். அதாவது கோல் இழந்த வெப்பம் நீர் பெறுகுது. கோல் இழக்கிற வெப்பம் எப்படி இருக்கு? dH/dt Ka dθ/dx. நீர் பெறுகிற வெப்பம் எப்படி இருக்கு? msθ/t. அப்ப இந்த டேர்ம்கள் எங்களுக்கு பொதுவான டேர்ம், அதாவது நாங்கள் ஃபெமிலியரான டேர்ம். அப்ப K அதுதான் எங்களோட நோக்கம். A அது என்ன? எங்களோட குறுக்கு வெட்டு பரப்பு, கோலின் குறுக்கு வெட்டு பரப்பு. அடுத்தது ഇതിന്റെ നീളം, அதாவது Ka dθ/dt. வெப்பமானி வாசிப்புகளுக்கு இடையில உள்ள தூரம் வேணும். அப்ப அந்த தூரம் அளக்க வேணும். அப்ப நாங்கள் A அளக்கிறதுக்கு குறுக்குவெட்டு பரப்பு வேணும். ஆகவே வேணியர் கருவி பயன்படுத்தலாம். வேணியர் கருவியை பயன்படுத்தி விட்டம் அளந்துதான் குறுக்குவெட்டு பரப்பு அளக்கலாம். ஆகவே வேணியர் கருவி தான் பயன்படுத்த வேணும். அடுத்தது எல் அளக்க வேணும். அதுக்கும் நாங்கள் வேணியரை பயன்படுத்தலாம். அதாவது எல் என்றால் θ1 T1 T2 வெப்பமானிகளுக்கு இடப்பட்ட தூரம். அப்ப அந்த தூரத்தை நாங்கள் அளக்கிறதுக்கு வேணியரும் பயன்படுத்தலாம். ஆனா நாங்கள் பரிசோதனை சாலையில பொதுவாக மீட்டர் கோலை தான் பயன்படுத்தி இருக்கிறோம். அப்ப அது வேணும். அடுத்த பக்கம் போவோம். msθ/t. m என்ன? திணிவு. அப்ப திணிவை அளக்கணும்னா கட்டாயம் இலத்திரனியல் தராசு, நாட்கோள் தராசு, முக்கோள் தராசு ஏதாவது ஒன்று வேணும். ரசாயன தராசு எங்கட சிலபஸ்ல இப்ப இல்ல. தயவு செய்து ரசாயன தராசுன்னு எழுதாதே. எங்களுக்கு சிலபஸ்ல இல்லாத நாங்கள் எழுத இயலாது. அது சிலபஸ்ல உள்ளதான் எழுதும். அப்ப என்ன? இலத்திரனியல் தராசு, முக்கோள் தராசு, நாட்கோள் தராசு. ஏன்? திணிவு அளக்கிறதுக்கு. அடுத்தது எங்களுக்கு MS எங்களுக்கு தரப்பட்ட வேணும். அடுத்தது வெப்பநிலை வாசிப்பு வித்தியாசம், அதுக்கு T4 T, அதுக்கு வெப்பமானி T3 and T4. அப்ப அதுக்கும் வெப்பமானிகள் வேணும். அப்ப இதை நாங்கள் அட்டவணைப்படுத்துவோம். உதாரணமா வேணியர் அடுக்குமானி, கோலின் விட்டம், இலத்திரனியல் தராசு, சேகரிக்கப்பட்ட நீரின் திணிவு, நிறுத்தற்கடிகாரமும் எங்களுக்கு வேணும், நீர் சேகரிக்கப்பட்டதுக்கான நேரம். அடுத்தது மீட்டர் கோல், வெப்பமானிகளுக்கு இடையில உள்ள தூரம். இதுல ஏதாவது அவர்கள் கேட்கப்பட்டது எங்களுக்கு 3 தான் கேட்கப்பட்டது. அப்போ ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்ஸாக கொடுத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் அந்த சமன்பாட்டை பயன்படுத்தி தான் இதுக்கு ஆன்சர் பண்றது பழகவும். நாங்க சும்மா யோசிச்சு கொண்டு இருந்தா வராது. அப்ப சமன்பாடு நாங்கள் அடுத்த கேள்வியை வாங்க. இப்பொழுது ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த சமன்பாடு
ஒரு பக்கம் KA d theta by dx, மற்ற பக்கம் m by t into s into theta minus theta 2. அப்ப இதிலே அவர் அந்த கோவையை வைத்துக்கொண்டு நீங்கள் அளக்கும் கருவிகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்ப உதாரணமாக A என்பது பரப்பு கோலின், ஆனால் பரப்பண்டு அளத்தல் என்று சொல்லக்கூடாது. மிக தெளிவாக ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார் விட்டம் அளத்தல். அப்போ கோல் பெரியது, விட்டம் அளக்கிறது வேணி எடுக்குமானியை பயன்படுத்த வேண்டும். மற்றது முதலிரு வெப்பமானிகள் T1 T2 கிடைப்பட்ட தூரத்தை அளப்பதற்கு மீட்டர் சட்டம் பயன்படுத்த வேண்டும். அடுத்தது திணிவு அளக்க வேண்டி இருக்குது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் மற்ற பக்கம் நீர் பெறும் வெப்ப வீதம், அதுக்கு மிக கடுமையாக குறிப்பிட்டிருக்கிறார் இரசாயன திராசை பாவிக்க வேண்டாம் என்று. இலத்திரியல் திராசு இப்பொழுது இலகுவாக எல்லா இடம் கிடைக்கின்றது. அடுத்தது அதில் M/T நேரம் என்றபடியால் நேரத்தை அளப்பதற்கு நிறுத்தல் கடிகாரம் என்ற ஒரு விடயத்தையும் நீங்கள் கவனத்தில் கொண்டால் சரியான ரைட். இப்பொழுது அடுத்த வினாவை நோக்கி நகர்வோம். இந்த முதலிரு வெப்பமானிகள் வந்து T1 T2, அந்த வெப்பமானிகளுக்கு இடைப்பட்ட தூரம் 8 சென்டிமீட்டர். அது ஓரளவுக்கு பெரிய தூரம். அப்பொழுதுதான் வெப்பநிலை வித்தியாசம் பெரிதாக இருக்கு. ஆகவே 8 சென்டிமீட்டர். அத்துடன் T1 T2 ஆகியவற்றின் வெப்பநிலைகள் முறையே 73.8 பாகசி 59.2 பாகசி. பாருங்கள், ஒரு பெரிய தூரம் என்றபடியால் ஆகவே வெப்பநிலை வித்தியாசம் அளவிடத்தக்க அளவு பெருது. இப்பொழுது கேள்வி, வெப்பநிலை படித்திறன் எவ்வாறு துணிதல் வெப்பநிலை படித்திறன் என்பதை பற்றி இப்பொழுது ஆசிரியர்கள் குறிப்பிட்டார். வெப்பநிலை படித்திறன். அப்ப படித்திறன் என்றது முதல் விளங்கணும். படித்திறன் என்றால் என்ன? எப்பவும் ஒரு கணியத்தை தூரத்தால பிரிக்கவாறதான் படித்திறன். இதே மாதிரி வீதம் என்றால் என்ன? ஒரு கணியத்தை நேரத்தால் பிரிக்கவாறதான் வீதம். அப்ப நாங்கள் இதை படித்திறன் என்றால் எப்பவும் வெப்பநிலை மாற்றத்தின் கீழ் நீளம். வெப்பநிலை மாற்றம் தரப்பட்டிருக்கு, அதற்கான நீளமும் தரப்பட்டிருக்கு. வெப்பநிலை படித்திறனை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆகவே வெப்பநிலை படித்திறன் எங்களுக்கு இதுல நேரடியாகவே கழிச்சு நீளத்தால பிரிக்கும் பொழுது 182.5 கெல்வின் மீட்டர் -1 வருகிறது. நீங்க இதுல ஆன்சரோட அலகை எதிர்பார்க்கவில்லை, ஆனால் நீங்கள் எப்பொழுதும் அலகை கொடுத்து பழகுங்கள். நாங்க அடுத்த கேள்வி. இப்பொழுது ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார் வெப்பநிலை படித்திறன் என்றால் வெப்பநிலை வித்தியாசத்தின் தூரம். மற்றது இதில் இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார், அலகு. அதில் 2 விடயம் கொடுத்திருக்கிறார்கள், பாகசி மீட்டர் -1 அல்லது கெல்வின் மீட்டர் -1. ஏனென்றால் ஒரு பாகசி உயர்வும் ஒரு கெல்வின் உயர்வும் சமன். ரைட். இப்பொழுது அடுத்த வினாவை நோக்கி நகர்வோம். இவ்வெப்பநிலை படித்திறன் கோல் வழியே மாறுபடுமா? இந்த கோல் வழியே மாறுபடுமா? எது வெப்பநிலை படித்திறன்? அதுக்கான விளக்கம் என்பதை ஆசிரியர் இப்பொழுது குறிப்பிட்டுக் கொள்வார். முதல் இல்லை என ஆன்சரை கொடுக்கும். ஏனென்றா அதுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டிருக்கு. இந்த முறை எங்களோட மார்க்கிங் ஸ்கீமை பொறுத்த வரையில இல்லை அல்லது ஆமன்றதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுத்திருக்கிறோம். ஆகவே இல்லை முதலாவது ஒரு மார்க்ஸ். அடுத்த மார்க்ஸ் இது ஏனென்றதை பார்க்கும். அப்ப கோல் காவல் கட்டிடப்பட்டால் அச்சு பாய்ச்சல் நடக்கும். ஆகவே இல்லை கோல் காவல் கட்டிடப்பட்டிருக்கு. இவ்வளவு நாங்க அடுத்த வினாவை பார்ப்போம். இப்ப இதிலே இந்த முறை ஆசிரியர் ஒரு புது விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். என்ன விடயம் என்றால், இல்லை அல்லது ஆம் என்று எழுதுவதற்கு, சரியாக எழுதுவதற்கு புள்ளி வழங்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நடந்த கடந்த கால வினாக்களிலே ஆம் இல்லை என்று எழுதுவதற்கு புள்ளி இல்லை, அதனுடன் சேர்த்து விடையும் சரியாக இருந்தால் தான் புள்ளி வழங்கப்படும் என்பதை ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த ஒரு விடயம் என்னென்றால், காவல் கட்டிடப்பட்டபடியால் கோல் வழியே வெப்ப பாய்ச்சல் மாறாது தொடர்ந்து இருக்கும் என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே கோல் வழியை எங்கே எடுத்தாலும் வெப்பநிலை படித்திறன் மாறாது. இப்பொழுது அடுத்த வினாவை நோக்கி நகர்வோம். கோலின் வெப்பநிலையில் எங்களுக்கு தெரியும் அந்த T3 T4 என்ற கடைசி வெப்பமானிகள், நீர் தொட்டிக்கு இருக்கிற வெப்பமானிகள், அவற்றின் பெருமானங்கள் தரப்பட்டிருக்கிறது. அந்த வித்தியாசம் 9.5 பாசி. நீரின் பாய்ச்சல் வீதம் நிமிடத்துக்கு 120 கிராம். நீர் உறிஞ்சப்படும் வெப்ப வீதத்தை கணிக்கும் முறையை இப்பொழுது ஆசிரியர்கள் குறிப்பிடுவார். அவ நீர் உறிஞ்சும் வெப்ப வீதம் Q/T, MS θ/T, M எங்களுக்கு தரப்பட்டிருக்கு T 60 நிமிஷம், S 4200, வெப்பநிலை மாற்றம் 9.5. அவ நேரடியாகவே அங்க ஆன்சரை பிரதியிட்டு 79.77 2 தசமதானங்களுக்கு நீங்க கொடுக்க வேணும். அதுக்கும் அலகும் கொடுக்க வேணும். அது வெச்சா இருக்கலாம், ஜூல் செகண்ட் -1 எழுதலாம். ஓகே, அடுத்த வினாவை நாங்க அப்ப இதிலே நேரடியாக ஆசிரியர் குறிப்பிட்டது போல் பிரதியிட்டு பெற்றுக் கொள்ளுவோம். அடுத்த வினாவை நோக்கி இப்பொழுது நகர்வோம்.
கோலின் குறுக்குவெட்டு பரப்பளவு 12 சென்டிமீட்டர் வெர்க்கமெனின் உலோகத்தின் வெப்ப கடத்தாரை கணித்து அதற்குரிய விடையை எஸ்ஐ அலகுகளில் குறிப்பிடுக என்று குறிப்பிட்டிருக்கார். எங்கே ஆசிரியர் அவர்களே? நேரடியாக நாங்கள் Q/T சமன் KA × dθ/dx பிரதியிட்டு K தெரியும், K தான் காண வேணும், A தெரியும், θ1 - θ2/T தெரியும். ஆகவே நேரடியாக அந்த சமன்பாட்டில் இருந்து நாங்கள் ஆன்சரை பெறக்கூடியதாக இருக்கும். அது 364.4 அலகு முக்கியம். பேட்ஸ் மீட்டர் -1 K -1 எழுதியாகவே நாங்கள் அடுத்த கேள்வியை பார்ப்போம் விரைவாக. அப்ப இதிலே அலகு முக்கியம் என்று ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார். மற்றது நேரடியாக பிரதியீடு வெப்ப கடத்தாருக்கே கிடைக்கின்றது. இந்த இறுதி வினா, இந்த வினாவின் இறுதி வடிவம், இந்த சேளின் முறையின், அதாவது வெப்ப கடத்தாறு துணிகின்ற அந்த பரிசோனின் இறுதி வடிவம், அந்த அறுதிக் கடத்தி, நாங்கள் முழு நேரம் பார்த்தது செவ்விய கடத்தி ஒன்றை பற்றித்தான் பார்த்து கொண்டு வந்தோம். இப்பொழுது அறுதிக் கடத்தி என்று கடைசியாக இறுதியாக கேட்கப்பட்டிருக்கு. அதனுடைய வெப்ப கடத்தாரை காண்பதற்கு இந்த சேளின் முறை பொருத்தமானதா, சரியானதா, விடைய விளக்கு என்று கேட்கப்பட்டிருக்கு. ஆசிரியர்கள் அதை பற்றி கூறுங்கள். அது முதலாவது நான் சொல்லப்பட்ட மாதிரி இல்லை, அதுக்கு ஒரு புள்ளி இருக்கு. ஆகவே இல்லை என்பது கொடுக்க வேண்டும். அடுத்தது அவர் ஏன் என்று கேட்டிருக்கிறார். அங்கே அச்சின் வழியே பாய்ச்சல் இருக்காது. அது அறுதிக்கடத்தியே அவர் அச்சில் வழியே பாயாது. ஆகவே அதால நாங்கள் இல்லை, அச்சு பாய்ச்சல் இங்க நடைபெறாது. இதுதான் ஆன்சர். இது எங்களுக்கு சிம்பிளான ஆன்சர். ஆகவே நாங்கள் இந்த 2 வினாவையும் மிக தெளிவாக நாங்கள் இங்கே பார்க்கப்பட்டிருக்கிறோம். மீண்டும் அடுத்த 2 வினாக்களையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில். அவை மாணவர்கள் தயவு செய்து ஆன்சர் பண்ணும் பொழுது இந்த வினாவை வாசித்து விளங்கி ஆன்சர் பண்ண பாருங்க. அந்த முக்கியமான வேர்ட்ஸுகளை நீங்க எடுத்துக்கொள்ள வேணும். இல்லையோ உங்களுக்குரிய புள்ளி வழங்காது. நான் நல்லா செய்தேன்னா மார்க்ஸ் வர இல்லை. அப்ப என்ன பிரச்சனை? அங்க தேவையான வேர்ட்ஸ் இல்லை. அதான் ரைட். இறுதி வினாவிலே இந்த ஆசிரியர் குறிப்பிட்டிருந்தார், அதாவது அறுதிக்கடத்திக்கு வெப்ப கடத்தாரை துணிவதற்கு இதை பயன்படுத்த முடியாதென்று. ஏனென்றால் அறுதிக்கடத்தி என்பதால் கோல் வழியே, அதாவது அச்சு வழியே வெப்ப பாய்ச்சலை நிகழ்த்துவது கடினம். ஆகவே முதலிரு வெப்பமானிகளுக்கும் இடையில் உள்ள வெப்பநிலை வித்தியாசமும் அளவிடத்தக்க அளவு இருக்காது. ஆகவே இம்முறை அறுதிக்கடத்திகளுக்கு பொருத்தமற்றது என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதுக்கான காரணம் அச்சு பாய்ச்சலை நிகழ்த்துவது கடினம். நாம் இதுவரைக்கும் 2 வினாக்கள் அமைப்பு கற்ற வினாவிலே தெளிவாக பார்த்திருக்கின்றோம். அதில் முதலாவது வினா, அதாவது மேற்பரப்பு விசை சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த மேற்பரப்பு விசை துணிவதற்கான ஒரு பரிசோதனையை குறிப்பிட்டிருந்தோம். இரண்டாவதாக நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் இந்த சேளின் முறை என்று சொல்லப்படுகின்ற வெப்ப கடத்தாறு துணிகின்ற பரிசோதனை. இது ஆசிரியர் குறிப்பிட்டிருந்தார். பல தடவைகள் முதலாவது வினாவை எதிர்பார்க்காத விடத்தும் 2வது வினாக்கள் நமக்கு வரும் என்றது உறுதியாக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்திருந்தார். நாங்கள் இந்த நிகழ்வுகளை முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு நிகழ்விலே நாங்கள் உங்களை சந்திக்க இருக்கின்றோம், மேலும் சில வினாக்களை பார்ப்பதற்கு. இத்துடன் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு விடையெழுப்புகின்றோம். நன்றி, வணக்கம்.